பீகாரில் நாலந்தா பல்கலைக்கழக திறப்பு விழாவின் போது பிரதமர் மோடியை பற்றி நகைச்சுவையாக முதலமைச்சர் நிதிஷ் பேசிய விதமும், மேடையில் திடீரென பிரதமரின் கையை பிடித்து அவர் இழுத்த விதமும் பேசுபொருளாகி இருக்கிறது. பீகாரின் ராஜ்கிர் பகுதியில் நடந்த பல்கலைக்கழக திறப்பு விழா நிகழ்ச்சியில் மேடையில் இருந்த பிரதமர் நரேந்திர மோடியின் கையை திடீரென பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பிடித்துக் கொண்டு உரையாடிய காட்சிதான் இது. நிதிஷ்குமாரின் செயலை சற்றும் எதிர்பாராத மோடி உடனடியாக முகத்தில் புன்னகையை கொண்டு வந்து வாக்குப்பதிவுக்காக விரலில் வைத்த மை தொடர்பாக விளக்கம் அளித்தார். இந்த காட்சிகள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல்வேறு விதமான கருத்துகள் முன்வைக்கப்படுகின்றன. அரசியலில் நீண்ட காலமாக இருக்கும் இரண்டு தலைவர்களிடையே இப்படி அந்யோன்யமான நட்பு இருப்பது சாதாரணமானது என ஒரு தரப்பும், மக்களவை தேர்தலில் பாஜக தனிப்பெரும்பான்மையுடன் வென்றிருந்தால் இப்படி விழா மேடையில் மோடியின் கையை யாராவது பிடித்திருக்க முடியுமா என்ற மற்றொரு கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. இரண்டாயிரத்து 2019 ஆண்டு நடந்த பொதுத் தேர்தலில் தனிப்பெரும்பான்மையுடன் வென்ற பாரதிய ஜனதா கட்சியால் அண்மையில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அறுதி பெரும்பான்மை பெற முடியவில்லை. இந்த சூழலில் தெலுங்கு தேசம் கட்சியின் சந்திரபாபு நாயுடு, ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் நிதிஷ்குமார் ஆகியோரின் ஆதரவுடன் மத்தியில் கூட்டணி அரசை பாஜக அமைத்துள்ளது. மக்களவை தேர்தலுக்கு சில மாதங்கள் முன்பு வரை காங்கிரஸ் உருவாக்கிய இந்தியா கூட்டணியில் இருந்த நிதிஷ்குமார் பின்னர் அங்கிருந்து வெளியேறி பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியில் இணைந்தார். அதன் தொடர்ச்சியாக பீகாரின் நவாடா பகுதியில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் தனது அருகே அமர்ந்திருந்த மோடியின் கால்களை நிதிஷ் தொட்டு வணங்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியின் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் கண்டனங்களை தெரிவித்தனர். மக்களவை தேர்தல் பரபரப்பின் காரணமாக இந்த விவகாரம் மறைந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் கூட்டத்திலும் பிரதமர் மோடியின் காலை தொட்டு நிதிஷ்குமார் வணங்க முயன்றார். எனினும் மோடி நிதிஷின் கைகளை பிடித்து தடுத்து நிறுத்தினார். இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் பீகார் மக்களின் பெருமையை மோடியிடம் நிதிஷ் அடகு வைத்து விட்டதாக பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்டோர் விமர்சித்தனர். இந்த நிலையில்தான் நாலந்தா பல்கலைக்கழக திறப்பு விழாவிற்கு பீகார் வந்த பிரதமர் மோடியின் கையை திடீரென பிடித்து பேசியிருக்கிறார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். இதனை மேடையில் இருந்த யாரும் எதிர்பார்க்கவில்லை என்பதை பிரதமரின் பாதுகாவலர் முகத்தில் இருந்த ஆச்சரியம் பிரதிபலித்தது. மேலும் அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது பிரதமர் மோடி அழகாக இருப்பதாக கூறி அவரை சிரிக்கவும் வைத்தார். हम लोगों को बड़ा खुशी हुआ कि आप चलिए, आप तो तीसरा बार आप फिर आइए, कोई तब आप फिर आ रहे हैं यहाँ, तो बहुत अच्छा हमको लगा कि आप आ गए यहाँ पर. வெவ்வேறு கட்சிகளில் இருந்தாலும் குஜராத் அரசியலில் மோடியும் பீகார் அரசியலில் நிதிஷ்குமாரும் தவிர்க்க முடியாத தலைவர்களாக சமகாலத்தில் உருவெடுத்தனர். அதே சமயம் 2014 ஆண்டு முதல் பிரதமராக இருக்கும் மோடியுடன் நட்பை நிதிஷ்குமார் புதுப்பித்து வருவது மாநிலத்தின் நலனுக்காகவா அல்லது தனிப்பட்ட நலனுக்காகவா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்லும்.